இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேஎல் டுடே கெஸிங் 2025. நம்மளோட சேனலில் திரும்ப உங்களெலாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கொடுத்த கணிப்பு நம்மளுக்கு சாதகமாக இருந்துச்சு. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிசியில் 92, சப்போர்ட் நம்பரில் கொடுத்ததில் 93 அப்படிங்கிற மாதிரி பிசி 93 பாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டில் 5, 7, 9, 3, 5க்கு 5 இறக்கி 7க்கு 7 இறக்கி 2க்கு 9, 7க்கு 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. நம்ம இன்றைக்கி கொடுத்த கணிப்பு எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்றத பார்த்தா, நம்மளுக்கு இன்றைக்கி 090 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு 472 கொடுத்துருந்தேன். அப்புறம் சப்போர்ட் நம்பரில் 1, 1, 3, 2, 2, 3 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஏபிஎஸ்சிபிசியில் அப்படியே 793 அப்படியே டைரெக்டாகவே இருக்குது. நம்ம கொஞ்சம் லைட்டாக 7க்கு 7 இறக்குவான்றது எனக்கு தெரில. ஏன்னா நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த பர்டிகுலராக இந்த இடத்த பார்த்தா ஏசியில் 77 வந்துட்டு தான். அதனால் திருப்பி இன்றைக்கி ஏசியிலையும் ஒரு வேளை 00 கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருந்துச்சு. அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல் போர்டில் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்ததில் 9, 3 அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. 93ஆக பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இன்றைக்கி ஏன் இவ்வளோ சீக்கிரம் என்ன விஷயத்தை நான் சொல்ல போகிறேன்னா, ட்ரையல் நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒன்றும், அதுக்கப்புறம் நாளைக்கு மத்தியானம் நம்ம ஆஸ் யூஷுவலாக ஒரு 10 மணி 11 மணிக்கு போடுற வீடியோவில் முக்கியமான நம்பராகவும் 2ஆக பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசனை பண்ணேன். அதனால தான் உங்களுக்கு இப்படி. சரி நண்பர்களே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி ட்ரையல் நம்பர், அதாவது நாளைக்குரியது, நாளைக்கு அக்ஷயா 685 நாளைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நாளைக்கு அக்ஷயா 685 685 அதுக்குரிய கெஸ்ஸிங் தான், அதுக்குரிய ட்ரையல் நம்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ பவரில் என்ன மாதிரி கணக்கில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துருவோம். பவரில் வர கணக்கு எப்படிங்கிறது பார்ப்போம். இவங்க எப்படி கொண்டு வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு நம்ம கெஸிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். நாளைக்கு வேறு ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி எடுக்கக்கூடியது இந்த ஏ போர்டை நான் கணக்கு பண்ணுறேன். ஏ போர்டில் எப்படி கெஸிங் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஏ போர்டு கணக்கில் நம்மளுக்கு என்ன பவரில் நினச்சோமோ அது பவரில் கொண்டு வராமல் அப்படியே அவன் என்ன பண்ணிட்டான்னா, நம்மளுக்கு அதே நம்பர் இறக்கிட்டான். சரி, இப்போ 6க்கு 0, 0க்கு 8, 8க்கு 5, நான் வருஷப்படி தான் நான் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. 9க்கு 1, 1க்கு 4, 4க்கு 1, 1க்கு 8, 8க்கு 7 அப்படி சொல்லிட்டு மைனஸ் பண்ணி வச்சுட்டான். இன்றைக்கி அதே மாதிரியும் நம்மளுக்கு 8க்கு 7, 7க்கு 7 இறக்கிட்டான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு நாளைக்கு அப்படின்னு பார்த்தா ஏ போர்டில் நான் ஒரு 2 செட்டு இப்போ கொடுக்குறேன். இதை உங்கள் கணக்கில் வச்சுங்க. நாளைக்கு ஃபர்தராக ஃபைனல் பண்ணி ஒரு செட்டு கொடுத்துருவேன். அதுதான் ஃபைனலாக நடக்க போகிறது அப்படின்றது. இது பவர் நம்பரை வச்சு இப்போதைக்கு நான் எடுத்து கொடுத்துருவேன். ஒருவேளை நாளைக்கு பெண்டிங் சார்ட்டில் வரும்போது இந்த 7 இன்றைக்கி 7 ஒரு வேளை நாளைக்கு 8ஆக வைப்பானா இல்லை 7க்கு பவராக வைப்பானாங்கிறது தெரியாது. இருந்தாலும் இப்போதைக்கு ட்ரையலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சரி, 1க்கு 8, 8க்கு 7, 7க்கு 7 இறக்கிட்டான். அப்படிங்கும் போது இன்றைக்கி என்ன நான் பெண்டிங் நம்பராக கொடுத்தனோ அதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தெரியுது. நாளைக்கு கண்டிப்பாக 0 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது ஆனால் ட்ரையல்ஸ்லையும் சரி, முக்கியமான செட்லேயும் சரி, இதில் 2லேயும் மேட்ச் ஆகி நாளைக்கு கண்டிப்பாக அந்த ஒரு அப்டேட் நான் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக கொடுத்துருவேன். சரி, பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதே மாதிரி தான். 7க்கு 4, 4க்கு 5, 5க்கு 2, 2க்கு 9, 8க்கு 0, திருப்பி பார்த்திங்கன்னா 5க்கு 5 இறங்கி நேற்று பார்த்திங்கன்னா நேற்று 50-50க்கும் காரணியாக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பி போர்டில் 5க்கு 5 இறக்கி 5க்கு 2ன்னு பவர் வச்சாங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 2க்கு 9ன்னு சொல்லிட்டு பவர் வச்சிட்டாங்க. 2க்கு 9ன்னு வந்துருச்சு. அப்போ வந்து நாளைக்கு பி போர்டில் கண்டிப்பாக பெண்டிங் நம்பராக இருக்கிற 6க்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் நம்ம சி போர்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா 5க்கு 8, 5க்கு 8, 8க்கு 1, 1க்கு 5, திருப்பி பார்த்தீங்கன்னா 5க்கு 8, அப்புறம் பார்த்தீங்கன்னா 4க்கு 6, 4க்கு 7 அப்படி சொல்லிட்டு வச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7க்கு வந்து 3 அப்படி சொல்லிட்டு கிராஸாக பவரில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இன்றைக்கி 793. ஓகேங்களா? அப்படிங்கும்போது அந்த பெண்டிங் நம்பரில் 3 அப்படிங்கிற வரக்கூடிய நம்பர் இன்றைக்கி வந்துடுச்சு. அப்படின்னா நாளைக்கு வந்து 3க்கு கண்டிப்பாக இவன் 9 வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஓகேவா? இது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரையல் நம்பருக்கு இப்போதைக்கு 069ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு. இன்னொரு செட்டு ட்ரையல்ஸில் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தா அந்த 3ங்கிறது நம்மளுக்கு இன்றைக்கி சி போர்டில் வந்துருச்சு. அப்படிங்கும்போது இன்னும் பெண்டிங்கில் இருக்கிறது 2ம் 9ம் 0ம் பெண்டிங்கில் இருக்குது சி போர்டை பொறுத்த வரைக்கும். ஏ போர்டில் 2, 3 பெண்டிங்கில் இருக்குது. அப்படின்னா ஒருவேளை இவன் நாளைக்கு பவரில் அடிக்கும்போது கண்டிப்பாக 7க்கு 2 அப்படி சொல்லிட்டு டைரெக்டாக ஒரு செட்டு இவன் கண்டிப்பாக கொண்டு வந்தாலும் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இது உங்கள் செட்டில் எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, இதுக்கப்புறம் பி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப சொல்லிட்டேன், 6 வந்து பெண்டிங்கில் இருக்குது. இன்றைக்கி வந்து 9 வச்சுட்டாங்க. 9 அப்படிங்கும்போது 9க்கு 9 இறங்கிருச்சு. அப்படிங்கும்போது 9க்கு இவன் கண்டிப்பாக 6 பவரில் கொண்டு வரலாம். அப்படி 9க்கு 6ன்னு கொண்டு வராமல் ஒருவேளை இவன் டபுள்ஸில் கொண்டு வந்தானா கண்டிப்பாக திரும்பி என்னவாக வரும்னா 3 வரலாம். 2க்கு பதிலாக 3 வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கணக்கில் வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு 8, 8க்கு 1, 5க்கு 8, 4க்கு 6, 4க்கு 6, 4க்கு 7, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7க்கு 3 அப்படின்னு கொண்டு வந்ததுனால நாளைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு சி போர்டில் 0 ரொம்ப ரொம்ப எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது. ஓகேவா? எனக்கு என்னோடய கெஸிங்கில் நான் இப்போ இருக்கிறதே எடுத்துட்டேன். இதில் எனக்கு தெரிஞ்சதுக்கு என்னென்னா 069ம் 230 அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு செட்டு வருது. இது உங்கள் கணக்கில் வச்சுங்க. அதே மாதிரி ஏசியில் நாளைக்கு கண்டிப்பாக டபுள் ஜீரோ ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 00. ஏன்னா 7க்கும் 0, 3க்கும் 0ன்னு சொல்லிட்டு டைரக்ட் பவரில் ஒரு வேளை இவன் கண்ட டைரெக்டாக வச்சான்னா கண்டிப்பாக அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஓகேவா? அதே மாதிரி நம்மளுக்கு இந்த 995ன்னு லாஸ்ட் டைம் நான் கொடுத்தது 996ன்னு ரிசல்ட் வந்துச்சு. அந்த பவர் பேட்டர்னில் இந்த கணக்கில் தான் வந்துச்சு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி நேற்று ஏசியில் டபுள்ஸு நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசியில் டபுள்ஸ் வந்துச்சு. இன்றைக்கி 793 அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான்னா 727 அப்படிங்க 7க்கு 7, 2க்கு 9, 7க்கு 3 கொண்டு வந்துட்டான். அப்படிங்கும்போது நாளைக்கு எனக்கு கணக்குக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தா என் கணக்குக்கு வந்து ஒரு வேளை இவன் இப்படி வைக்கலாமா? நான் சொன்னது 069, 230. ஓகேவா? இது உங்கள் கணக்கில் வச்சுங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் 793 அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒருவேளை இவன் 900 ஒருவேளை இப்படி கொண்டு வந்தாலும் ஒருவேளை ஒரு சான்ஸாக வந்தால் 9க்கும் 0, 3க்கும் 0 அப்படின்னு சொல்லிட்டு 900ன்னு இவன் வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. இப்போதைக்கு நான் ட்ரையலில் கொடுக்குற நம்பரு இந்த நம்பர் மட்டும்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரையல்ஸில் எனக்கு இப்போதைக்கு என் கணக்கில் வர்றது 900, 069, 230. இது இப்போதைக்கு என் கணக்கில் வருது. இப்போதைக்கு என் கணக்கில் இருக்கிறது இதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. நாளைக்கு இந்த 3லையுமே இந்த 3 இல்லாமல் இன்னொரு செட்டு அடிஷ்னலாக சேர்த்து அதில் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்கிறது 2 செட்டை நாளைக்கு தெளிவாகவே அடுத்த வரக்கூடிய வீடியோவில் ஏபிஎஸ்சிபிசி ஆல் போர்டு அது இல்லாமல் எது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது, பாக்ஸ் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கா, மோஸ்ட்லி நம்ம பாக்ஸ் நம்பரே கொடுக்கறது கிடையாது, பாக்ஸ் நம்பருக்கு வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத பெண்டிங் சார்ட் நாளைக்கு வரும்போதும் அதை எடுத்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது இப்போதைக்கு என்னோடய கணக்கில் இருக்கிறது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கடைசியாக இவன் அக்ஷயால் அடித்தது கணக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0995 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இவன் என்ன பண்ணிட்டான்னா 8க்கு 0,
கடைசியாக நான் எதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காருண்யா காக்கசியா லாஸ்ட் டைமாக இந்த அடித்ததை நான் ஒரு கிளான்ஸ் பார்க்குறேன். 8க்கு 0 அப்படிங்கும்போது இன்றைக்கி டி போர்டில் 5 அப்படிங்கும்போது இவன் 7, 5க்கு 9 அப்படிங்கும்போது இன்றைக்கி 7 ஏ போர்டில் 1, 2க்கு 9 அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு 2க்கு 9 அப்படிங்கும்போது இவன் திரும்பி 9க்கு 6, 1க்கு 5 அப்படின்னா 3க்கு 6. 4Dயை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நம்பர் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய கணக்கில் வர்றது. இதுதான் வருது. இது 7166 அப்படிங்கிற மாதிரி என் கணக்கில் வருது. ஒரு வேளை இன்றைக்கி வந்த இந்த 5793 5க்கு 7, 7க்கு 1, 9க்கு 6, 3க்கு 6 அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்த ரிசல்ட் இது. இன்றைக்கி வந்த ரிசல்ட்டுக்கு 5க்கு 7, 7க்கு 1, 9க்கு 6, 3க்கு 6 அப்படிங்கிற மாதிரி 7166ம் என் கணக்கில் வருது. இதுவும் ட்ரையல்ஸில் தான் வச்சுங்க. நான் ஃபைனலாக என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா?